ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி ரிஷப லக்னத்திற்கு 7 நாட்களுக்கான தினப்பலனை பார்க்க இருக்கிறோம். ஜூலை 12 முதல் ஜூலை 18 வரை. முதல் நாள் ஜூலை 12 சனிக்கிழமை காலையில் 6:35 முதல் திருவோணம் நட்சத்திரம். நம்ம லக்னத்திற்கு 9ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். நம்ம லக்னத்தில் சுக்கிரன் இருக்காங்க. இந்த 2 பேருமே சந்திரனுடைய நட்சத்திரத்தின் மூலம் தொடர்பு பெறுகிறார்கள். நம்மளுடைய லக்னாதிபதியே சுக்கிரன் தான். ஸோ அதனால் அடிப்படையில் நமக்கு இன்பம் தரக்கூடிய நாளாக இருக்கும். அது அகம் சார்ந்த இன்பம். இப்போ ஒரு சிலருக்கு ஆன்மீகத்தில் இன்பம் இருக்கும். ஒரு கோயிலுக்கு போனேன், ஒரு குருநாதரை பார்த்தேன், ஒரு ஆசிரியரை பார்த்தேன், ஒரு வழிகாட்டியை பார்த்தேன், ஒரு வெல்விஷரை பார்த்தேன். அதன் மூலம் நான் ஒரு திருப்புமுனை, எனக்கு ஒரு வழிகாட்டுதல் கிடைச்சிது. ஒரு நல்ல மனத்துக்கு புத்துணர்வு கிடைச்சது அப்படின்னெல்லாம் சொல்கிறோம் இல்லையா? அதுதான் அந்த ஞானம்தான் 9ஆம் இடம். ஸோ அந்த வகையில் அமைப்புக்கு நல்லா இருக்குது. வெளிநாட்டு தொடர்பு நிகழ்வுகள் மற்றும் திருமணம் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள், மேல் படிப்பு சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள், பூர்வீக ஸ்தானம் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள், பூர்வீக குலதெய்வ கோயில், பெற்றோர்கள் வகை, இது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் நடக்கக்கூடிய நல்ல நாள். அதாவது ஒருவருக்கும் பருவத்துக்கு தகுந்த மாதிரி இந்த 9ஆம் பாவம் 1ஆம் பாவம் என்பது வேலை செய்யும். இப்போ படிப்பு அப்படின்னு படிப்பில் இன்வால்வ் ஆகியிருக்கவங்களுக்கு படிப்பாக வேலை செய்யும். இல்லைன்னா ஆன்மீகம்னு போயிட்டு இருக்கவங்களுக்கு ஆன்மீகமாக வேலை செய்யும். கமிஷன் வகை தொழிலாக இருக்கவங்களுக்கு கமிஷன் வகை தொழிலாக வேலை செய்யும். நல்ல நாள். ஜூலை 13ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அவிட்டம் நட்சத்திரம் காலையில் 6:52க்கு தொடங்குகிறது. 2 பாதம் மகர ராசி, 2 பாதம் கும்பராசி. செவ்வாயினுடைய பலனை இன்றைக்கு அனுபவிக்கிறோம். நமக்கு 4ஆம் இடமான சிம்ம ராசியில் செவ்வாய் சுக்கிரனுடைய நட்சத்திரத்திலையும் குருவனுடைய உப நட்சத்திரத்திலையும் இருக்கிறனால பூமி, விவசாயம் சார்ந்த கட்டடங்கள், தொழில்கள் சார்ந்த தொழில்களுக்கு எல்லாமே நல்லாயிருக்கு. அப்போ அதை தொழிலாக வச்சுருக்கவங்களுக்கு இன்றைக்கி வருமானம் பெருகக்கூடியது. அதே போல் ஒரு சிலருக்கு கல்வி, சிறு வயதில் இருக்கவங்களுக்கு கல்வி பலம், நாம் என்ன படிச்சிருக்கோமோ அதை அப்ளிகேஷன் பண்ணி அதன் மூலம் வருமானம் சம்பாதிக்கிற அமைப்பு இன்றைக்கி நல்லா இருக்குது. இன்றைய நட்சத்திரத்தினுடைய தன்மை என்ன அப்படின்னா, இந்த செவ்வாயை பொறுத்த வரைக்கும் சுக்கிரனாக வேலை செய்கிறார், குருவாக வேலை செய்கிறார். அப்போ சுக்கிரன் என்பவர் நம்ம லக்னாதிபதியாக இருந்தாலும் குரு என்பவர் நமக்கு அட்டமாதிபதி, லாபாதிபதி மற்றும் 2ஆம் இடத்துல தனஸ்தானத்தில் இருக்கார். அதனால் அந்த தனம் பெருக்கம் அப்படிங்கிறது இன்றைக்கி நிச்சயமாக உண்டு. ஜூலை 14ஆம் தேதி திங்கட்கிழமை சதயம் நட்சத்திரம் காலையில் 6:45க்கு தொடங்குது. ராகுனுடைய பலன் இன்றைக்கி அனுபவிக்க போகிறோம். ராகு குருவனுடைய நட்சத்திரத்திலையும் புதனுடைய உப நட்சத்திரத்திலையும் இருக்கார். எதிர்பார்த்த காரியங்கள் நடக்கிறது, எதிர்பார்த்த நபர்களை சந்திக்கிறது, ஒரு மீட்டிங் போடுறது, ஒரு ஆவணங்கள் சம்மந்தப்பட்டது, அக்ரிமெண்ட்டு, ஒப்பந்தம், சிறு பிரயாணங்கள், இது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளை நடத்தும். சுபகாரியங்களுக்கு மிக மிக நன்மையை தரக்கூடிய நல்ல நாள். ஜூலை 15ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலையில் 6:25க்கு பூரட்டாதி நட்சத்திரம். முதல் நாள் ராகு நட்சத்திரம், அதாவது சதயம். 2வது நாள் இப்போ செவ்வாய்க்கிழமை பூரட்டாதி நட்சத்திரம். இந்த ராகுவும் குருவுமே நட்சத்திர பரிவர்த்தனை வாங்கியிருக்காங்க. 2ஆம் வீட்டில் குரு ராகு நட்சத்திரத்தில், 10ஆம் வீட்டில் ராகு குரு நட்சத்திரத்தில். இப்போ குரு செயல்பாடு ராகுவை போலையும் புதன் போலையும் இருக்கிறது. ராகுனுடைய செயல்பாடும் குருவை போலையும் புதன் போலையும் இருந்தது. அப்போ இந்த 2 நாளுமே ஒரே மாதிரியான பலனை அனுபவிக்க இருக்கிறோம். இந்த குருவானவர் நமக்கு தனஸ்தானத்தில் இருக்கிறதுனால, பேச்சு ஸ்தானத்தில் இருக்கிறதுனால ஒரு பேச்சு காரியம் நடத்துறதுக்கு இன்றைக்கி சரியான நாள். அதனால் நம்மளுடைய பேச்சினால்
நமக்கு பணம் பெருகக்கூடிய நல்ல அமைப்பு இருக்குது. இந்த புதன் கிரகம் நமக்கு தைரிய ஸ்தானத்தில் இருக்கார். அதனால் நல்ல பலத்தை கொடுப்பாரு. இந்த குருனுடைய தன்மையை புதன் டெவலப் பண்ணி தர்றார். அதனால் பணப்பெருக்கம் இன்றைக்கி சிறப்பாக இருக்கும். தொழில் பலம் கூடுதலாக இருக்கும். ஜூலை 16ஆம் தேதி புதன்கிழமை உத்திரட்டாதி நட்சத்திரம் காலையில் 5:46க்கு சந்திரன் நமக்கு லாபராசியான மீன ராசியில் வந்துடுறார். உத்திரட்டாதிங்கிறது சனியினுடைய நட்சத்திரம். சனியும் அங்கேயே இருக்குது. சனியினுடைய நட்சத்திரத்திலே சனி இருக்கார். அப்போ சந்திரன் சனி சேர்க்கை பலன் லாபஸ்தானத்தில் உறவுகளுக்கும் சுபகாரியங்களுக்கும் நல்லா இருக்கக்கூடிய நல்ல நாள். மூளை உழைப்பு சார்ந்த பணிகள் சிறக்கக்கூடிய நல்ல நாள். இப்போ மற்றும் சனி கேதுவனுடைய உபநட்சத்திரத்தில் இருக்கிறதுனால இந்த 4ஆம் இடம் அப்படின்னா இப்போ ஒரு வீடு சம்மந்தப்பட்ட ஒரு டீல் பண்ணுறது, உற்பத்தி சார்ந்த தொழில் சம்மந்தப்பட்ட டீல் பண்ணுறது, உறவினர்கள் சம்மந்தப்பட்டவர்களை சந்திக்கிறது, இதெல்லாமே 4ஆம் இடத்துல இருக்குது. அதனால் இன்றைய பலன் நமக்கு இரட்டிப்பு பலனாக இருக்கும். ஜூலை 17 வியாழக்கிழமை நமக்கு ரேவதி நட்சத்திரம். முதல் நாள் மிட் நைட்லேயே 4:49க்கே தொடங்கிடுது. அதனால் இந்த புதன் தான் ரேவதிக்கு உண்டான அதிபதி. புதனுடைய நட்சத்திரத்திலேயே 3ஆம் இடத்துல இருக்கார். சுக்கிரனுடைய உபநட்சத்திரத்தில் இருக்கார். சுபகாரியங்களுக்கு நல்ல நாள். விருப்பப்பட்டவர்களோடு பழகுவது, விளையாட்டு சம்மந்தப்பட்டதில் இருக்கவங்களுக்கு நன்மை தர்றது, மூளை உழைப்பு ஸ்மார்ட் ஒர்க்கு மேலதிகாரிகளாக இருக்கவங்க, ஐடி லைனில் இருக்கவங்க, கமிஷன் துறையில் இருக்கவங்க, கன்சல்ட்டிங்கில் இருக்கவங்க, இவங்களுக்கெல்லாம் சிறப்பு தரக்கூடிய நல்ல நாளாக இருக்கிறது. மட்டுமல்ல, சுக்கிரனுடைய தொடர்பு அப்படிங்கிறது ஒரு பெரிய பகட்டான விஷயம், ஆடம்பரமான விஷயம், சொகுசான விஷயம். இதெல்லாம் நமக்கு நன்மை தரக்கூடிய அமைப்பு. உறவுகளோடையும் கலை ரசனையோட பழகுதலையும் குழந்தைகள் சம்மந்தப்பட்ட பொழுதுபோக்குகளையும் நல்ல ஒரு பலனை தரக்கூடிய நாள். ஜூலை 18ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில் 9:18க்கு அஸ்வினி நட்சத்திரம். நமக்கு 12ஆம் வீட்டில் சந்திரன் வந்துடுறாரு கேதுனுடைய நட்சத்திரத்தில். கேது நமக்கு 4ஆம் வீட்டில் சுக்கிரனுடைய நட்சத்திரத்திலையும் புதனுடைய உபநட்சத்திரத்திலையும் இருக்கிறதுனால 4ஆம் வீட்டில் இருந்தாலும் நமக்கு கேது நின்ற நட்சத்திராதிபதி சுக்கிரன் லக்னத்தில் இருக்கார் இல்லையா. அதனால் இன்றைக்கி நம்ம உறவுகள் சார்ந்து சிந்திப்போம், மூளை உழைப்பு சார்ந்து சிந்திப்போம். அதாவது அகம் சார்ந்த நன்மைகள், ஒரு ஆரோக்கியம், ஒரு சுமூகமான உறவுகளை மேம்படுத்துறது, கலைகளை தெரிஞ்சுக்கிறது, பிரியமானவர்களோடு பழகிறது, அவங்கள போய் சந்திக்கிறது, ஒரு சிறு பிரயாணம் மேற்கொள்கிறது, இது மாதிரி இடமாற்றத்தை பற்றியும் டிரான்ஸ்ஃபரை பற்றியும் வீடு மாற்றத்தை பற்றியும் சிந்திக்கிறது. ஸோ இது மாதிரி நிகழ்வுகளுக்கெல்லாம் சாதகமான நாள் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.